दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं ஸ்ரீமத் வந்தே வேதாந்த தேசிகம். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப புராதனமான ஒரு இது. முன்னாடி இது வந்து பஜனை கோவிலா இருந்தது. பஜனை கோவிலா இருக்கச்சே வந்து ஒரு இவாள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ண, நிறைய பேர் இங்க இருந்தா பஜனை கோஷ்டி தான் இதெல்லாம் பாடிட்டு ஒரு இது பண்ணிட்டு இருந்தா. இந்த கோவில்ல இருந்த போது என்னாச்சுன்னா, ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டியோடைய இந்த ஒரு ஆத்ம ஒரு சம்பந்தத்தினால இந்த கோவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டி தன்னால முடிஞ்சதை வந்து இங்க பிக்ஷை எடுத்துட்டு வருவோம். அந்த பாட்டி எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கும் அந்த பிக்ஷையை வச்சுட்டு சுவாமிக்கு வந்து எல்லாமே பிரசாதம் பண்ணி, அந்த பாட்டி தன்னால முடிஞ்சதை அவல் பொட்டுக்கடலை இந்த மாதிரி பண்ணி தன்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருந்தா. இந்த கோவில்ல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டி வந்து இதே மாதிரி ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால எழுந்து அந்த பாட்டி பரமபதத்தை அடைஞ்சா. இதுதான் இந்த கோவிலுடைய ஆரம்பமா இருந்தது. அதுக்கப்புறம் மெதுவா இந்த கோவிலை வந்து எல்லாருமா சேர்ந்து பஜனமுக்கு மடமா இருந்ததை வந்து இதை வந்து நாங்க மாத்தி எல்லா மக்களும் சேர்ந்து எல்லாரோட உபகாரத்தினாலையும் இது வந்து கிருஷ்ணன் கோவில்ல மாத்திட்டு, கிருஷ்ணன் கோவில்ல இருந்து மிச்சப்படி எல்லா இதுவும் சுவாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணி சீதா கல்யாணம் நடக்கிறது. அதுக்கப்புறமா ஆண்டாள் பிரதிஷ்டை பண்ணி ராமானுஜர், ஆஞ்சநேயர் எல்லாரையும் பிரதிஷ்டை பண்ணி இப்ப வந்து என்னன்னு சொன்னா கோலாகலமா எல்லா வைபவங்களும் இந்த கோவில்ல வந்து நல்லபடியா நடக்கிறது. சித்திரை மாசத்துல இருந்து ஆரம்பிச்சா சித்திரை மாசம் வந்து இங்க வந்து அன்னக்கூட உற்சவம். இந்த அன்னக்கூட உற்சவம்ன்றது இந்த கோவிலோட மிகவும் பிரசித்தியான ஒரு உற்சவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசமும் தேய்பிறை அஷ்டமிக்கு சுவாமிக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவா. ரொம்ப அழகா இருக்கும். அந்த அலங்காரத்தை பாத்தீங்கன்னா, அந்த அலங்காரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெகநாதர் அலங்காரம், ஒரு வாட்டி வந்து இந்த ரங்கநாதர் அலங்காரம், எல்லா தசாவதாரத்தும் கொண்டு வரா. இந்த கஷேத்திர பெருமாளோட இது பத்ரி நாராயணர் அலங்காரம் எல்லாம் நிறைய இன்னும் சொல்லிண்டே போகலாம். இந்த மாதிரியான அலங்காரங்கள் இது நடுவுல பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணனை பார்த்தா மோகினி அலங்காரத்துல அப்படியே இந்த லோகத்தையே மோகனம் செய்யறவர் மாதிரி இந்த மோகினி அலங்காரத்துல வந்து இந்த கிருஷ்ணர் வந்து இருக்காரு. அந்த மோகினி அலங்காரத்தை வந்து எல்லாருமே தரிசனம் பண்ணணும். அடுத்தது மோகினி அலங்காரம் முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நவராத்திரி உற்சவங்கள்ல நிறைய குழந்தைகளை வச்சு நிறைய குழந்தைகளுக்கு பாடி குழந்தைகள் நிறைய பஜனை பண்ணுவாங்க. அது தவிர புரட்டாசியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமையும் கோவிந்தனை கூப்பிட்டுடுவா. ஒரு சனிக்கிழமையும் ஒரு அலங்காரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெண்ணக்காப்பு அலங்காரம்னு ஒண்ணு பண்ணுவா. அந்த வெண்ணக்காப்பு அலங்காரத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுதான் சுவாமிக்கு வந்து திருவாபரணங்கள் மொத்தம் பண்ணுவா. வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், முந்திரி இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு வந்து திராட்சையாலையும் மாதுளையாலையுமே இங்க மாலை கட்டுவா. அவ்வளவு அழகா இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா வந்து புரட்டாசி முடிகிற தருவாயில இங்க வந்து பாத்தீங்கன்னா நன்னா வந்து என்ன பண்ணுவான்னா, நல்ல ஒரு இது நடக்கும், அன்னதானம். கடைசி சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் நடக்கும். ஒரு சனிக்கிழமையும் லட்சார்ச்சனை நடக்கும். கோவிந்தனுக்கு லட்சார்ச்சனை நடக்கும். கடைசி சனிக்கிழமை ஒரு பெரிய அளவுல அன்னதானம் நடக்கும். அதே மாதிரி நவராத்திரி புரட்டாசி முடியறது அடுத்தது உடனேவே ஐப்பசி மார்கழி வரும்போது மார்கழி மாசத்துல இந்த பெரிய மகோத்சவம் நடக்கும். மார்கழியில பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் இன்னைக்கு, நாளைக்கு துவாதசி அன்னைக்கு கூட இந்த கோவில்ல வந்து விடுறது இல்லை எல்லாரும். துவாதசி என்னன்னா 30 நாளும் இந்த ஆன்மீக மக்கள் வந்து திரளா வராங்க. நாங்க காலையில 5:30 மணிக்கு இங்க வந்து திருப்பாவை சொல்லிதான் சாமிக்கு அலங்காரம், அப்புறம் வந்து திதிவாரணம் ஆறுது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை. நாங்க கூரையில சுவாமி வந்து ராதாகிருஷ்ணன் படத்துல இருந்தப்ப நான் வந்து பாடியிருக்கேன். இப்ப இப்படி வந்து அவர் வளர இந்த உலகத்தையும் நல்ல சேவமா வைக்கிற நங்கநல்லூரா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க வந்து சேவிச்சவா அத்தனை பேரும் சிரேஷ்டமா தான் உயர்ந்துட்டே இருக்கா. அது பகவான் கிருபை. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வருஷமும் ராதா கல்யாணம் ரொம்ப நல்லா சிறப்பா நடக்கிறது. இந்த வருஷம் 11ஆம் தேதி ஆன்மீக ஜனங்களோட ஒத்துழைப்புலதான் இப்படி நடக்க போறது நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் நாங்க வந்து இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைதான் படுவோம். அந்த மக்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது. பக்த ஜனங்கள் தான் எங்களுக்கு கை தூக்கி இந்த பெருமாளுக்கு எல்லாம் உற்சவம் நடக்கிறதுன்னா அது பக்த ஜனங்களுடைய விஷ் தான், அவங்களுடைய ஆசைகள். அவங்க கை கொடுத்துதான் இந்த பெருமாள் எல்லாத்தையும் நடத்திக்கிறாரு. அவங்க கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தா அந்த ஆளுக்கு 10ங்கிற மாதிரி அப்படியே அவங்கள உயர்த்தி ஸ்டேஷனா தான் வச்சிருக்காரு. அடுத்தது கூடார வண்டி உற்சவம் 108 பானையில வச்சு சக்கரை பொங்கல் திருவாதனை பண்ணி பண்ணுவோம். இந்த வருஷம் புதுமையாக 100
குடமும் வச்சு ஒரே பானையில வச்சு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் குடாரவள்ளி பிரசாதம் கிடைக்கணும்னா அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆன்மீக ஜனங்கள் எல்லாரும் வந்து இதுல கலந்துக்கணும். सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे।